அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர். அடுத்து இந்து ஆங்கில நாளேட்டில் 14/11/2011 ஆண்டு வெளியான செய்தியின் சுருக்கத்தை பார்ப்போம். கை கழுவுங்கள் என்று அடிக்கடி சொல்லும் வார்த்தையை கேட்டு கொஞ்சம் கடுப்புடன் தான் குழந்தை பருவத்தில் கைகளை கழுவி எடுப்பீர்கள். ஆனால் கை கழுவுதல் என்பது செலவில்லாத மிக பயனுள்ள நோய் தடுப்பு வழிமுறையாகும். குழந்தைகள் தான் முதலில் வயிற்றுப்போக்கு, சுவாச குழாய் தொற்று நோய் ஆகியவற்றுக்கு அதிகம் பலியாகி விடுகிறார்கள். குழந்தைகளின் மரணத்திற்கும் இதுதான் முக்கிய காரணம். அவர்களின் கைகளில் வைரஸ் தொற்று நோய் கிருமிகள் ஒட்டி கொண்டிருக்கின்றது. கைகளை கழுவுதல் அவர்களிடம் நோய்கள் எளிதில் தொற்றி விடுகின்றன. கை கழுவாததால் அவர்களிடம் நோய்கள் எளிதில் தொற்றி விடுகின்றன. அதனால் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டும். இந்த பழக்கத்தை குழந்தைகளிடம் கொண்டு வருவதற்காக யுனிசெப் நிறுவனம் அக்டோபர் 15ஆம் தேதியை உலக கை கழுவும் தினமாக அனுசரிக்கின்றது. அந்த நாளில் இந்தியாவில் பள்ளிக்கூடங்களில் பயில்கின்ற மாணவர்களுக்கு வெந்நீர் சோப்பு வைத்து கை கழுவும் பயிற்சியையும் அளிக்கின்றது. பள்ளிக்கூடங்களில் வாராந்திர சுகாதார நிகழ்ச்சிகளை மாநில நல்வாழ்வுத்துறை நடத்துகின்றது என்று அதன் துணை இயக்குனர் வீரபாண்டியன் தெரிவிக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் கை கழுவுதல் தொடர்பாக அளிக்கப்பட்ட விளக்கம் இதோ. பள்ளி மாணவர்களுக்கு கை கழுவுகின்ற நுட்பம் இந்நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வயிற்றுப்போக்கு, மூச்சுக்குழாய், நிமோனியா, காற்றினால் பரவுகின்ற பன்றிக் காய்ச்சல் போன்ற நோய்களை தடுப்பதற்கு இந்த பழக்கம் எந்த அளவுக்கு அவசியம் என்பது அவர்களுக்கு விளக்கப்பட்டது. உள்ளங்கைகள், நக இடுக்குகள் ஆகியன எல்லாம் நன்கு கவனம் செலுத்தப்பட்டு வெந்நீர் சோப்பு வைத்து கழுவப்பட வேண்டும். பொது கழிப்பறை பயன்படுத்தும் போது கதவுகளின் கைப்பிடிகள் போன்றவற்றை தொடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளை பராமரிக்கும் செவிலியர்கள் குழந்தைகளிடம் கிருமிகள், வைரஸ் தாக்கிவிடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரே வழிமுறை கைகளை கழுவுவதுதான். இது நீரினால் ஏற்படும் தொற்று நோய்களை பாதி அளவுக்கு தடுத்துவிடும் என்று குழந்தை நல மருத்துவ சங்கத்தின் செயலாளர் தெரிவிக்கின்றார். இது வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, வயிற்று புழுக்கள் உள்பட நோய்கள் வராமல் காக்கின்றது. பால் கொடுக்கும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு முன்னும் பின்னும் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய அணைச்சீலை, டயாபர் போன்றவற்றை மாற்றிய பிறகு கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். கைகளை கழுவும் பழக்கம் பெண்களின் சுகாதாரத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். குறிப்பாக மாதவிலக்கு நேரங்களில் கரைப்பட்ட துணிகளை களையும் போது, அடுத்த புதிய மாற்று துணியை அணியும் போதும் கண்டிப்பாக கைகளை கழுவியாக வேண்டும். காரணம், இது இன உறுப்புகளில் தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்கும் என்று மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இது இந்து ஆங்கில நாளேட்டில் வெளியான செய்தியாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.